Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் ஸ்லைசர் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்லைசரை வச்சு என்ன பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணலாம், இதை வச்சு என்ன தான் பண்ண முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றதுனால வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப நல்லது. கட்டாயமாக லைக் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா எங்களையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்லைசரை பற்றி டெப்த்தாக பேசலாம். ஸ்லைசரை கிரியேட் பண்ணுற ஸ்டெப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லைசர் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனை பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல நான் ஸ்லைசரை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணும்போது கீழே உள்ள டேபிளில் ஏதோ மாறுது. ஓகே, நான் ஈஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே இந்த டேபிளில் ஈஸ்ட் மட்டும் ஃபில்டர் ஆகுது. அதே மாதிரி நான் சவுத்தை கிளிக் பண்ணும்போது சவுத் மட்டும் ஃபில்டர் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்லைசர் இருக்குது. ஸ்லைசர் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு டூல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி நார்மலைஸ் பண்ணிவிட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸ் தெரியுது. அதில் நான் ஏதாவது ஒரு சிட்டியை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கொச்சின் நான் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல கொச்சின் ஃபில்டர் ஆகுது. விச் மீன்ஸ் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது ஃபில்டர் ஆகுது. ஸோ பேசிக்லி ஃபில்டர் பண்ணுறது தான் இந்த ஸ்லைசருடைய முக்கியமான ஒர்க் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். சரியா? அதே மாதிரி ஒரு டேபிளில் நம்ம ஃபில்டர் பண்ணி ஸ்லைசரை யூஸ் பண்ண மாதிரியே இதை நார்மலைஸ் பண்ணிட்டேன். பக்கத்தில் உள்ள டேபுக்கும் போகிறேன். இதில் ஒரு பிவட் டேபிள் இருக்க சுற்றி நிறைய ஸ்லைசர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் அதே மாதிரி இந்த பிவட் டேபிள் உள்ள டேட்டாவை நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கு ஸ்லைசரை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இயர்ஸ்ன்றதுல 2000 நான் கிளிக் பண்ணுறேன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 மட்டும் ஃபில்டர் ஆகிருக்கு. எனக்கு ஒருவேளை மல்டிபிள் இயர்ஸை நான் செலக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணும்போது இதை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். 2010 2001 2 மல்டிபிள் இயர்ஸை எனக்கு தேவையான மாதிரி நான் செலக்ட் பண்ணுறது மட்டும் இந்த பிவட் டேபிளில் ஃபில்டர் ஆகுது. இப்போ என்ன இம்ப்ரெஷன் உங்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா, ஸ்லைசர் அப்படின்றது ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இமீடியட்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இமீடியட்டாக நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது ஃப்ரம் த ஸ்க்ராச் தெரிஞ்சுக்க போகிறோம். இமீடியட்டாக ஷீட் 6க்கு நான் மூவ் ஆகிறேன். இந்த இடத்துல ஒரு ரா டேட்டா இருக்குது, ஒரு டம்ப் டேட்டா இருக்குது, நார்மலான டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் எப்படி ஸ்லைசரை யூஸ் பண்ணுறது, ஃபில்டர்லாம் பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டாக்குள்ளே அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லைசர் உங்களுக்கு தெரியும். பட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிற மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான ஸ்டெப்ஸை கொடுக்காது. கனெக்ஷன் எதுவுமே இல்லை, ரைட்? டேட்டா மாடலும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ நார்மலான ஒரு டேட்டாவில் அப்படியே கிளிக் பண்ணி ஸ்லைசர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் டேட்டாவை நீங்கள் ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் போயிட்டு டேபிள் கொடுக்கலாம், ரைட்? இது கொடுக்கும்போது இந்த டேட்டாவை நார்மலான ஒரு எக்ஸல் டேட்டா ஒரு டேபிளாக மாறுறதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் பண்ணணும். ஸோ இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டேபிளாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் போயிட்டு ஸ்லைசரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லைசரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வருது. இதில் இருந்து உங்களுக்கு தேவையான ஃபீல்டை நீங்கள் ஸ்லைசராக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை காலம்ஸ் இருக்கோ அத்தனை ஃபீல்டு உங்களுக்கு வந்திருக்கும். பாருங்களேன், டேட்டு, இங்கே டேட் இருக்கா, நேம் இருக்குது, அதே மாதிரி டீலர் கோடு. ஸோ எல்லாத்தையுமே ஸ்லைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சும்மா இது ஓகே பண்ணால் ஸ்லைசர் வந்துடும். பட் எது உங்களுக்கு ரியலாக தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டெலிட் கூட ஈஸியாக பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிட்டியை நான் கிளிக் பண்ணுறேன், தென் ரீஜனையும் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஐ நீட் 2 slicers டு ஃபில்டர் திஸ் டேபிள். ஓகே பண்ணுறேன். 2 ஸ்லைசரை நான் செக் பண்ணியிருந்தேன். அந்த ரெண்டுமே ஸ்லைசர் பேனலாக எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இதுக்கப்புறம் அழகாக அலைன் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணும் நீங்கள் அலைன் பண்ணலாம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் அலைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன வேலை, கிளிக் பண்ணி ஃபில்டர் ஆகுதான்னு பார்க்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈஸ்ட், நார்த்து, சவுத்து, வெஸ்ட்னு இருக்கிற மல்டிபிள் ரீஜனில் நான் ஈஸ்ட் ரீஜனை மட்டும் கிளிக் பண்ணுறேன். நான் முதல்ல பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஈஸ்ட் ரீஜன் மட்டும் வந்திருக்கு. சரியா? ஈஸ்ட் ரீஜனில் வந்துட்டு நிறையா சிட்டிஸ் இருக்குது. எல்லா சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இல்லை இல்லையா? இந்த சிட்டிஸ்லாம் ஆக்டிவ்ல இல்லை, ஏன்னா இது வேற ஒரு ரீஜனில் இருந்திருக்குமா இருக்கும். ஸோ இந்த ஈஸ்டில் உள்ள சிட்டிஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்குது. சவுத்தை கிளிக் பண்ணுறேன். இப்போ சவுத்தில் வர்ற எல்லாமே ஃபில்டர் ஆகிடுச்சு. அதுலேயும் நான் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா சவுத்தில் அடியார்ன்ற சிட்டி எனக்கு வேணும். அடியாரில் ஒரே ஒரு லைன் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. ஸோ மல்டிபிள் சிட்டிஸை நான் செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு அண்ணா நகர், செங்கல்பட்டு, சென்னை, செய்யூர் இன்னும் மல்டிபிள்
சிட்டிஸ் நான் செலக்ட் பண்ண சவுத் ரீஜனில் உள்ள இந்த சிட்டிஸ் மட்டும் ஃபில்டர் டவுன் ஆகுது, மற்ற எதுவும் வரல. இந்த மாதிரி மல்டிபிள் லெவலில் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்லைசரையும் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு சம்டைம் உங்களுக்கு மல்டிபிள் ஃபீல்ட்ஸ், ரொம்ப வேல்யூபிள் ஃபீல்ட்லாம் இருக்கும், அதெல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு முதல்ல டெமோ பார்த்தோம். தென் எப்படி பேசிக்காக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஒரு டேட்டாவை டேபிளாக நீங்கள் மாற்றினா தான் ஸ்லைசரை கொண்டு வர முடியுன்றதை பார்த்தோம். தென் ஸ்லைசர் 2 ஸ்லைசரை ஆட் பண்ணோம். சிட்டின்னு ஒரு ஸ்லைசர் ஆட் பண்ணோம், ரீஜன் ஒரு ஸ்லைசர் ஆட் பண்ணோம். ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எதுவுமே வேணாம்ப்பா, நார்மல் டேட்டா வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். மல்டிபிள் செலெக்ஷனும் எடுத்து விட்டுருங்க. இங்கேயும் போயிட்டு ஃபில்டரை நார்மலைஸ் பண்ணிடுங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுச்சு. இப்போ எந்த ஃபில்ட்ரேஷனும் நடக்கலை. ஸோ ஃபில்டரை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும், எப்படி நார்மலைஸ் பண்ணுறது, ஃபில்டரை வந்துட்டு எடுத்து விடுறதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தென் நார்மலாக ஒரு ஸ்லைசரை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணால் டெலீட் ஆகிடும். க்ரியேட் பண்ணுறதும் டெலீட் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸ்லைசர் அப்படின்றது நார்மல் டேட்டாவில் ஒர்க் ஆகாது. டேபிளாவது அதுக்கு வேணுன்றதுனால டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்லைசரை க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிவட் டேபிள்லையும் ஸ்லைசர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிவட் டேபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன், டம்மியாக ஒரு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போனீங்கன்னா பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வருது. ரெக்கமெண்டட் பிவட் டேபிளை நான் போட்டு அதே சூஸ் பண்ண சொல்கிறேன். இதை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிடுறேன். ஒரு பிவட் டேபிள் இப்போ நமக்கு வரும். இந்த பிவட் டேபிள் வந்ததுக்கு அப்புறம் பிவட் டேபிள்குள்ளே சும்மா கிளிக் பண்ணிவிட்டு பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற டேப்லேயே இன்சர்ட் ஸ்லைசர்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயும் நான் அங்கே பார்த்த மாதிரியே எல்லா ஃபீல்டும் வந்திருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன், அங்கே பண்ண மாதிரியே ரீஜனையும் சிட்டியையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். 2 ஸ்லைசர் எனக்கு வந்துடும். இந்த 2 ஸ்லைசரும் இந்த பிவட் டேபிளை கண்ட்ரோல் பண்ண போகுது. நல்லா பாருங்கள். ஓகே, இதில் மல்டிபிள் டேட்டா இருக்கும் இல்லையா, எல்லா டேட்டாவுமே இப்போ விசிபிளாக இருக்குது. ரீஜனை பேஸ் பண்ணி இந்த பிவட் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு சவுத் மட்டும் வேணும், சவுத்துடைய டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா நான் இதை மட்டும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா சவுத்துக்கான டேட்டா மட்டும் வருது. தென் மல்டிபிள் செலெக்ஷன்ஸ் வேணும், நான் ரீஜனையும் மல்டிபிள் லெவலில் 2-3 ரீஜன் அப்படின்ற மாதிரி வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு ஈஸ்டையும் நான் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஈஸ்ட்டும் சவுத்தும் வருது. ஸோ ஒரு பிவட் டேபிளுக்கும் உங்களால் ஸ்லைசர்ஸை ஆக்டிவ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்லாம் சூப்பர் சார். ஸ்லைசரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் டேட்டாவில் கிரியேட் பண்ண முடியாது, டேபிள் கட்டாயமாக இருக்கணும், அட்லீஸ்ட் டேபிளாவது வேணும்னு சொன்னீங்க. டேபிளாக நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்லைசர் யூஸ் பண்ணிட்டேன். ஆஸ் வெல் அஸ் பிவட் டேபிள்லையும் ஸ்லைசர்ஸ் அப்ளை பண்ணி ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும்னு சொன்னீங்க. தட் இஸ் ஆல்சோ குட். இதில் எப்படி கலரை நான் அப்ளை பண்ணுறது, இந்த ப்ளூ கலர் எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்லைசர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லைசர்ன்ற டூலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்லைசர்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த கலரிங்கை மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்களேன், நிறைய கலர்ஸ் அவங்களே டெடிகேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ப்ரீ டிஃபரெண்ட்டாக இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற ஒரு சில கலரை ஒரு சில தீமை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்லைசர்ஸை நீங்கள் கலர்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். சம்டைம் இந்த கலரே பிடிக்கல, வேறு மாதிரி எனக்கு தேவைன்னா கூட நியூ ஸ்லைசர் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு கலரை நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. கட்டாயமாக இந்த வீடியோ ஸ்லைசரை பற்றி உங்களுக்கு நல்லா புட்டு வச்சுருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கட்டாயமாக ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ நீங்கள் முடிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இதே ப்ராக்டிஸ் ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் யூஷுவலாக நம்ம கொடுக்குற லொக்கேஷன்லேயே உங்களுக்கு இந்த ஃபைலும் அவைலபிளாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கட்டாயமாக யூஸ் பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வீடியோவும் பிடிச்சிருக்கும், லைக்கும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.